மகரம் என்ற சரராசிக்கு 11 பாவி. அப்போ அவர் ராசி மேலே உச்சம் பெறாரு. இவங்க ஏற்கனவே சனி பகவான் எதையும் தாமதமாக கொடுக்குறாரு, ஆனால் தரமானதாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்லோடு. அடுத்தவங்க பணப்பிரச்சனை இவங்க பணப்பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட கடனை உடனே வாங்கி கொடுக்குறது, அல்லது அதுக்கான முயற்சிகளையாவது யாராக கையை காமிச்சு விட்டு மாட்டிக்கிறது. குடும்பத்தில் எல்லாரும் இதை பார்த்துருங்க, இதை செஞ்சுருங்க, இதை நீங்கள் பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறத தட்டாமல் ஏற்றுக்கிறது. அதில் இவங்க மேலே மகர ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பி பங்காளி உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவர்களுடைய சுமைகளை அதிகம் மகர ராசிக்காரர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க இது சுமைதானே அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதில் எனக்கு சுகம்தானே அப்படின்னு ஏற்றுக்கிறது. அண்ணனுக்காக செஞ்சேன், தம்பிக்காக செஞ்சேன், தங்கச்சிக்காக செய்கிறேன், குடும்பத்துக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தனக்கு இது பாரமாக இருக்கே, தனக்கு இது கஷ்டமாக இருக்கே, இதனால் தன்னுடைய பொழப்பு கெட்டு போகுமே, தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய அந்த தியாகம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, மகர ராசிக்காரர்கள் நிறைய நல்லது பண்ணால் நல்ல பேர் வாங்கவே முடியாது. இது எல்லா ராசிக்கும் தனியாக பொருந்தும் அப்படின்னு கேட்டால், மகர ராசிக்கு 5 புகழ் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இவருடைய ராசிக்கு பாக்கியத்தில் நீசம் அடைகிறார்ல,